அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? முதல்ல ஓகே. சண்டே அன்னைக்கு மட்டனா சிக்கனா? சரி, ஓகே. எதாக இருந்தாலும் சரி, முதல்ல சாப்பிட்ருந்தா சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி காலையிலேருந்து எதை பார்த்தாலுமே ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் சரி, மெசேஜ் பார்த்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்ன? அன்னையர் தினம். முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுலேயும் மெஜாரிட்டி நம்ம கிருஷோபா அகாடமியில் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் நிறையவே இருக்கீங்க. இவ்வளோ சிரமத்துலேயும் இவ்வளோ சிக்கல்லையும் ஒரு பூஸ்டபுளாக எல்லாத்தையும் தாண்டி படிச்சுட்ருக்கிற நம்ம கிருஷோபா அகாடமி ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷஸ். ஓகேங்களா? ஹாப்பி மதர்ஸ் டே. சரிங்களா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயிர் நாடி 1லேருந்து டே 7 ஆல்ரெடி 6 வீடியோ பதிவு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ 7வது வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் எந்த டாபிக் வைஸாக நான் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனி பெயர், அது இல்லாமல் நூல்லேருந்து பார்த்திங்கன்னா ஔவையார் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கையும், ப்ளஸ் திருக்குறளில் விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து, இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 143 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? 143 கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. எப்பயும் போல் டைரெக்டாக நம்ம கொஸ்டினுக்கு போவோம். சில கொஸ்டின் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சில கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், சில கொஸ்டின் டஃப்பாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணுறதுக்கு, ரீகால் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரே நிமிஷம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா? கொண்டிலன் அப்படிங்கிறதோட சரியான வேர்ச்சொல் என்ன? கொண்டிலன் அப்படிங்கிறதோட சரியான வேர்ச்சொல். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, கொல். ஆக்சுவலாக வேர்ச்சொல் அப்படிங்கிறது முதல்ல ஒரு 2 எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேன். வேர்ச்சொல் அப்படின்னாவே கட்டளை வாக்கியமாக வரணும். ஒன்று, வேர்ச்சொல்லேருந்து வினையெச்சம், வினையாளனி பெயர், அது உங்களுக்கு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது. பெயரெச்சம்னா ஆள முடியணும், வினையச்சம்னா ஊழ முடியணும் அப்படிங்கிற சில ஷார்ட்கட் இருக்குது. எல்லாமே ஆள முடிஞ்ச பெயரெச்சமா அப்படின்னா அது ஒவ்வொரு டாப்பிக்கை வச்சு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதேமாரி வினையாளனின் பெயரும் உங்களுக்கு தெரியும், அவன், அவள், ஆர் அப்படிங்கிற மாதிரி முடியணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் சில கொஸ்டின் இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம சில எக்ஸ்பிளைனோட பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. கொண்டிலன் அப்படிங்கிறதோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொண்ட, கொண்டனன், கொண்டு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சுக்கோங்க. கொண்ட அப்படின்னா என்ன வரும்? ஆக்சுவலாக பெயரெச்சம் வரும். கொண்டனன் அண்ணன் முடியுது. அப்போ ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிறதையும் சொல்லலாம், வினைமுற்று அப்படிங்கிறதையும் சொல்லலாம். புரியுதுங்களா? கொண்டு அப்படின்னா ஊங்கிற விகுதி எழுத்தாக முடியறதுனால என்ன வரும்? வினையெச்சம். ஓகேங்களா? அப்போ கொல் அப்படிங்கிறது தான் சரியான வேர்ச்சொல். சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈகலான் அப்படிங்கிற வினைமுற்றோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈகலான் அப்படின்னா ஈயாதவன், தராதவன், கொடுக்காதவன் அப்படிங்கிற மீனிங். ஈகலான் அப்படிங்கிற பொருளுக்கு உண்டான பொருள் கொடுக்காதவன், தராதவன், இயலாதவன் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. இதற்கு உண்டான சரியான வேர்ச்சொல் அப்படின்னா ஆப்ஷன் டி, ஈ அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, ஆங்கவற்றுள் அப்படிங்கிறத பிரித்தா எப்படி வரும்? ஆங்கவற்றுள் அப்படிங்கிறத பிரித்தா ஆப்ஷன் சி, ஆங்கு ப்ளஸ் அவற்றுள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதியவர் யார்? வேறு யார்? நம்ம ஔவையார் தான். ஆப்ஷன் பி தான் இந்த 3 நூல்களையும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஔவையார் எழுதிய நூல்கள் அப்படின்னு கூட இந்த 3 ஆப்ஷனை மாற்றி இல்லை வேறு ஆப்ஷனை கொடுத்து கூட கேட்கலாம். அதனால் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மலர்பாதம் அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன? மலர்பாதம் அப்படின்னா ஆப்ஷன் பி, உவமை தொகை. ஏன் அப்படின்னா உவமை தொகை அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முதல்ல எண்ணும்மை,
உம்மை தொகை, இதுக்கு மட்டும்தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் எப்பயுமே. எண்ணும்மை அப்படின்னா ஒரு சொல்லில் வந்து அப்படிங்கிற வார்த்தை வந்து வெளிப்படையாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் எண்ணும்மை. உம்மை தொகை அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், தாயும் தந்தையும் அப்படின்னு வந்திருந்ததுன்னா இந்த உம்முங்கிற வார்த்தை வெளிப்படையாக இருக்குது. அப்போ அதுக்கு பேர் எண்ணும்மை. இதே தாய் தந்தை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது தாய் தந்தைனாவே தாயும் தந்தையும் தான், ஆனால் வெளிப்படையாக இல்லை அப்படிங்கிறதுக்கு பேர் தான் உம்மை தொகை. சரி, உவமை தொகை அப்படின்னா அதுக்கு எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா உருவகத்தோடு கம்பேர் பண்ணணும். உவமைக்கும் உருவகம் அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உவமை அப்படின்னா இப்போ எங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மலர் பாதம் அப்படின்னா மலர் போன்ற பாதம். இந்த ஓம உருபான போல போன்ற அந்த மாதிரி ஓம உருபு மறைஞ்சு வரும். அப்போ தான் வந்து அது பேர் உவமை தொகை. சரிங்களா. பெயரெச்சம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் அப்படின்ட்டு. சரிங்களா. இது ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. அடுத்தது ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்வு பெற்றார். இதில் வினைமுற்றை இதில் இருக்கிற வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுக. அப்போ இதில் வந்து நமக்கு முதல்ல வினை முற்று எது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஊட்டமிகு உணவு உண்டார் அப்படின்னா உண்டார் அப்படிங்கிற இடத்துல தான் வினை முற்றாக இருக்குது. கரெக்டுங்களா. அப்போ உண்டார் அப்படிங்கிற வினையாளனை பெயராக மாற்றினா எப்படி வரும், அவர் அப்படிங்கிறது முடியணும், இல்லைன்னா அவரால் அப்படிங்கிற மாதிரி முடியணும். அப்போ என்ன வரும், ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்வு பெற்றார் அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் சரி. புரியுதுங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக அப்படிங்கிறாங்க. இட்டதோர் தாமரை பூ. காமனாக ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் அப்படின்னு கேட்டால் நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். இப்போ ஒரு வரியை செய்யுள் உள்ள ஒரு வரியை கொடுத்துட்டு அதில் ஒரு வினைச்சொல்லை தேர்ந்தெடுத்துட்டு அதில் ஒரு வேர்ச்சொல்லை சொல்லுங்கள் அப்படின்னா அப்போ நமக்கு மீனிங் தெரியணும். இட்டதோர் அப்படிங்கிற வினையாளனையும் பெயரில் இருந்து இட்டது அப்படிங்கிற வினையச்சம் இருக்குது. கரெக்டுங்களா. அப்போ இட்டது அந்த இடத்துல இருந்து நாம் என்ன எடுக்கணும், வேர்ச்சொல்லை கேட்குறாங்க. வேர்ச்சொல் எப்படி வரும், கட்டளை வாக்கியமாக வரும். ஆப்ஷன் ஏ இடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரியுதுங்களா. இட்டதோர் தாமரை பூ அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் வந்து இதழ் விரித்து உருவாகிய தாமரை பூ அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்த கொஸ்டினுங்க, கற்றான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? ஓகே, எடுத்தோடனே சொல்லிடலாமா. கல். ஆப்ஷன் ஏ தான், அதுதான் கட்டளை வாக்கியமாக இருக்குது. கற்றான்னா கல். கற்ற ஆ முடியுது பெயரெச்சம், கற்று ஊ முடியுது வினையச்சம், கற்றா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது இதை அப்படியே நம்ம சொல்ல முடியாது, இந்த ஆப்ஷனில் தான் நம்ம இதை சொல்ல முடியும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஒரே நிமிஷம் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். என்னை போன்ற ஒரு அரசன் இல்லையானால் வேறு ஒருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. இக்கூற்றை யார் யாரிடம் கூறினார்? யார் யாரிடம் கூறினார் அப்படின்னா அதியமானுங்கிறவர் தான் ஔவையார்கிட்ட கூறியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஔவையார் அகநானூற்றில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? ஔவையார் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு நூல்லையும் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறாருங்கிறத நாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதற்குண்டான ஆன்சர் 4. அகநானூறு அதில் 4 பாடல்கள் பாடியிருக்கார். ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விம்முகின்ற அப்படிங்கிறத சொல்லோட வேர்ச்சொல் என்ன?
விம்முகின்ற அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இந்த தேம்பி தேம்பி அழுவும் இல்லை, அதைத்தான் வந்து விம்முகின்ற அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விம்முகின்ற அப்படிங்கிற வேர்ச்சொல் எப்படி வரும்? விம்மு. ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டினுங்க, பல் ப்ளஸ் முகம் அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுதுனா எப்படி கிடைக்கும்? பல் ப்ளஸ் முகம் அப்படிங்கிற சேர்த்து எழுதுனா பலமுகம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஆக்சுவலாக எழுத்தாக எழுதும்போது நம்ம பன்முகம் அப்படிங்கிறத சொல்லணும். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான ஆன்சர். பன்முகம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டினுங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு கூறியவர் யார்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு கூறியவர் ஔவையார். இந்த டாப்பிக்கில் நம்ம ஔவையாரை பற்றி தான் பேசுகிறோம். ஆக்சுவலாக ஆன்சர் ஔவையார் தான் வரும், ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போமா? தொழிற்பெயர், இதில் எது தொழிற்பெயர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாகவே தள்ளல், அம்மை, கை அப்படின்னு முடியணும். கரெக்டுங்களா? தள்ளல், அம்மை, கை அதெல்லாம் நிறையா இருக்குது. இதில் அந்த மாதிரி எது இருக்குது அப்படின்னா வருதல், தள்ளுன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் 4. முதநிலை திரிந்த தொழிற்பெயர். முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னால் என்ன? ஒரு தொழிற்பெயர் வந்து அதனுடைய பகுதி எழுத்து வந்து திரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிற மாதிரி எது இருக்குது அப்படின்னா, இப்போ சுடு, சூடு அப்படி வரும். புரியுதுங்களா? இப்போ சுடுங்கிற ஒரு வார்த்தை திரிஞ்சால் எப்படி வரும்? சூடு. அதாவது குறில் நெடில் வேறுபாடு மாதிரி தான் வரும். அப்போ இதுதான் சரியான விடை. அப்போ 4-3. பண்பு பெயர் இதில் எது? நன்றி. 1. வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது அகழ்வார், ஆர் அப்படிங்கிறத விகுதி எழுத்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ 4-3-1-2 அப்படிங்கிற ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினுங்க, சரி. சரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் தருக. வினையெச்சத்துக்கு உண்டான ஷார்ட்கட்டு விகுதி எழுத்து ஊன்னு முடியணும். அந்த மாதிரி எது முடிஞ்சிருக்கு? சரிந்த பெயரெச்சம், சரிதல் தொழிற்பெயர், சரிந்தனர் வினைமுற்று, சரிந்து. ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? வினையெச்சம் ஆப்ஷன் டி. கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு திரியும்? கெடுதல் அப்படிங்கிற தொழிற்பெயர் இப்போ கெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி திரியும் அப்படின்னா நெடில் எழுத்தாக திரியணும். கேக்கு நெடில் என்ன? கே. இதே வந்து சுடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சு. அப்போ சேர்த்து எழுதும்போது சுடு, சூடு, கெடு, கேடு. அந்த மாதிரி ஆப்ஷன் எதில் வருது? ஆப்ஷன் ஏ தான். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரமே கொடுத்த ஆப்ஷன் தான் இந்த ரெண்டுமே. இங்கே பாருங்கள், கெடுன்னு கொடுத்துட்டாங்க. நாம் எடுத்தோடனே கேங்கிற மாதிரியே இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணுவோம். இதை தான் நம்ம வந்து எவ்வளவு படித்தாலும் அந்த அவசரத்தில் விடுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் தான் இது. அப்போ கெடு, கேடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஒரே நிமிஷங்க. ஓகே, சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே அப்படின்னு சொன்னவர் யார்? சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே அப்படின்னு சொன்னவர் ஔவையார். ஆப்ஷன் சி தான். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னவரும் ஔவையார் தான். அதேமாரி சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே அப்படின்னு சொன்னவரும் ஔவையார் தான். சரி, அடுத்ததுங்க, ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும் கேட்டிருக்காங்க. பெயரெச்சம் எப்படி வரணும்? ஓடுக்கு ஓடிய அப்படின்னு வரணுமா? அப்போ ஓடிய அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷனில் இருக்கா? அப்போ இது ரெண்டையும் விட்டுடலாமா? சரி, இந்த ரெண்டில் எது வரும் அப்படின்னா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? வினையெச்சம் கேட்டிருக்காங்க. வினையெச்சம் எதில் முடியணும்? உ இ அப்படின்னு முடியணுமா?
அந்த மாதிரி எங்கே வருது? ஓடியது, ஓடி அப்படின்னா ஈ தான். அப்போ ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், உன் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வினையால் அணியும் பெயரை கண்டுபிடிக்க. உண்ணுனா நாம் சாப்பிட்ற உணவை தான் உண்ணுன்னு சொல்லுவோம். இந்த உண்ணுனா இறைச்சி. சரிங்களா? நகர நகர வேறுபாட்லையும் கேட்கலாம். சரி, ஓகே. உன் என்னும் வேர்ச்சொல்லிருந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னா, ஆக்சுவலாக வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது எப்படி முடியணும்? ஆக்சுவலாக பொதுவாக அவன், அவள், அவர் அப்படிங்கிற மாதிரி முடியணும். கரெக்டுங்களா? அப்போ உண்டவன் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான சரியான ஆன்சர். ஓகேங்களா? உண்டான் அப்படின்னா அது வராது. அடுத்தது பெற்றான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல்ல கண்டறிந்து எழுதுக. ஓகே, பெற்றான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் வந்து பெரு. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஏங்க சார் பெற்று வராதா அப்படின்னா அது வந்து ஒரு வினையச்சம். பெற்று அப்படிங்கிறது ஊழ முடியுது சார். பெருவும் ஊழ தான் முடியுது அப்படின்னா இது வந்து கட்டளை வாக்கியமாக இருக்குது பெரு அப்படின்ட்டு. பெற்று அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம் வராது. ஓகேங்களா? அப்படி பார்த்தா பேரும் தான் வரும். அப்போ அதுவும் வராது. பெரு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது டேஸ். ஆக்சுவலாக விளையால் அணையும் பெயர் அப்படிங்கிறத ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏங்க சார் விழுந்தானைனா ஐ முடியுது இல்லைங்க. ஐ வந்து தொழிற்பெயரோட விகுதி தானே. தொழிற்பெயர் வராதா அப்படின்னா விழுந்தானை அப்படிங்கிறோட ஃபுல் மீனிங் பார்த்திங்கன்னா விழுந்தவனை. விழுந்தவனை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அவனை அப்படிங்கிற முடிகிறதுனால வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க. வினைமுற்று வளர்த்தல், தொழிற்பெயர், வளர்ந்து, வினையெச்சம், வளர்த்தார். ஆப்ஷன் சி தான் வினைமுற்று. கான் அப்படிங்கிறோட தொழிற்பெயர் காண்க. இது வந்து ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். கான் அப்படிங்கிற ஒரு தொழிற்பெயர் வந்து தள்ளல், அம்மை, கை முடியணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் காண்தல் வருமா காணல் வருமா அப்படின்னா காணல் தான் வரணும். ஏன்னா காண்தல் அப்படிங்கிறது சரியான வார்த்தைகள் கிடையாது. ஆக்சுவலாக காணுதல் அப்படின்னு தான் வரணும். புரியுதுங்களா? ஆப்ஷனில் இன்னும் கொடுத்துருந்தா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. காணுதல் அப்படின்னு வந்திருந்தால் தான் அதுவும் ஒரு தொழிற்பெயர். அப்போ காணல் அப்படிங்கிறது தான் சரியான தொழிற்பெயர். ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? மேக்ஸிமம் அந்த மாதிரி வராது. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் இப்படி தான் வந்து நம்மளை குழப்புற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மூத்தோர் கூறும் உரை. ஓகே, இந்த 5 ஆப்ஷனில் எது பொருந்தா சொல்? ஓகே, இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். எது வந்து பொருந்தா சொல் அப்படின்னா ஆடல் அல்லுன்னு முடிஞ்சிருக்கு, அண்ணன் அண்ணன்னு முடிஞ்சிருக்கு, தேடல் அல்லுன்னு முடிஞ்சிருக்கு, போக்கு ஊன்னு முடிஞ்சிருக்கு, பாய்தல் தல் அல்லது அல் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இந்த 4மே என்ன வருது? அல்லு, தேடல், போக்கு, பாய்தல் இதெல்லாமே தொழிற்பெயர். அண்ணன் மட்டும்தான் ஒரு பெயர் சொல்லோ இல்லை வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாமல் இருக்குது. புரியுதுங்களா? ஆக்சுவலாக 9th புக்கில்
பேஜ் நம்பர் 20, 21 அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயரோட விகுதிகள் இருக்கும். அதாவது வந்து எந்தெந்த வேர்டுக்கு வந்து விகுதி எழுத்து அப்படிங்கிறது இருக்கும். அது கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க, சரிங்களா? பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து இருக்கும். அப்போ பாருங்கள், இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷனாக நம்ம கொண்டு வந்தேன், சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் ஒரே நிமிஷம். மன்னனுக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு பாடலை இயற்றிய புலவர் யார்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி தான், ஔவையார் தான். மன்னனுக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பில்லை அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து கூட கேட்கலாம். கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புங்கிறது நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்த விஷயம்தான். அடுத்த கொஸ்டின், நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட எதிர்மறை தொழிற்பெயர் கேட்குறாங்க. நட அப்படிங்கிறோட தொழிற்பெயர் நடத்தல் தான். ஆனால் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படிங்கும்போது நடவாமை. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தாமரை என்ற சொல்லை பிரித்தால் தா ப்ளஸ் மறை அப்படின்னு பிரியும். இதில் மறை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஓகே, மறை அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து ஆப்ஷன் சி தான். தா மறை அப்படின்னா தானா தாவுகின்ற மறை அப்படின்னு அர்த்தம். அப்போ தாவும் மான். இப்போ இதையே வந்து மறைக்கு பதிலாக தா ப்ளஸ் மறைன்னு கொடுத்துட்டு தா என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இந்த இடத்துல தாவுகின்றன்னு கொடுத்துருந்தா தாவுகின்ற, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின், ஔவையார் நல் என்னும் அடைமொழி பெற்றுள்ள நூலில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? ஓகே, ஔவையார் நல் என்னும் அடைமொழி அப்படிங்கிற பெற்றுள்ள நூல் முதல்ல என்னென்னா நற்றிணை. அப்போ நற்றிணையில் ஔவையார் பாடிய பாடல்களை வந்து ஆப்ஷன் சி 7. ஓகேங்களா? இப்படியும் கேட்பாங்க, நற்றிணை நூலில் பாடிய பாடல்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா நல் என்னும் அடைமொழி அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி 7. அடுத்தது, இப்போ 2019 ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கேற்றது? என்ன ஆன்சர்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி 2050. எப்படி சார் 2050 அப்படின்னு தெரிஞ்சுக்கோம்னா, திருவள்ளுவர் ஆண்டை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். எதை வச்சு கணக்கிடணும்? கிமு 31. அப்போ எந்த ஆண்டு கொடுத்து திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாலுமே 2019 + 31 10/5/02 2050 இப்படி தான் கணக்கு போடணும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஓகே, வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இத்தொடரில் அமைந்த தொழிற்பெயர் என்ன? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கேடு அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இப்போ மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னா என்ன? கெடுதல் அர்த்தம். உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கெடுதலோட தொழிற்பெயர் என்ன? கெடு. கெடு வந்து திரிந்து வந்தால் எப்படி வரும்? கேடு அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஆப்ஷன் டி தான். இந்த இடத்துல இப்படியும் கொடுப்பாங்க ஆப்ஷனை. எப்படின்னா, உயிருக்கு ஏதோ ஒரு 4 ஆப்ஷன் 3 ஆப்ஷனை கொடுத்துட்டு கெடுதல் அப்படின்னு கூட கொடுக்கலாம். புரியுதுங்களா? கெடுதல் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின், படித்து வந்தான் அப்படிங்கிறது எவ்வகை எச்சம்? வந்தான் படித்து வந்தான், படித்து வந்தான் ஊங்கிற வினையச்சத்தை தழுவி வருது. ஓகேங்களா?
அப்போ இது என்ன பேர்? வினையெச்சம். ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுங்க, நட அப்படிங்கிற உயிர்ச்சொல்லோட வினை முற்று என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நடந்தான் அப்படிங்கிறதான் ஒரு வினை முற்று ஆகியிருக்கு. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு 5 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது பொருந்தா சொல்? ஓகே, இந்த 5 ஆப்ஷனை பார்க்கும்போது முதல்ல நமக்கு எப்படி எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பெரு குறியிலாக தான் இருக்குது, சுடு குறியிலாக தான் இருக்குது, நடு குறியிலாக தான் இருக்குது, கெடு குறியிலாக தான் இருக்குது, வீடுங்கிறது மட்டும் நெடிலாக இருக்குது. அப்படியும் பார்க்கலாம். இன்னொன்று வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், பெரு பேருன்னு வரும், சுடு சூடுன்னு வரணும், நடு நாடுன்னு வரணும், கெடு கேடுன்னு வரணும். ஆனால் விடு வீடுன்னு தான் வரணும். இங்கே எடுத்தோடனே வீடு கொடுத்ததுனால ஆப்ஷன் இ தான் இதற்கு உண்டான பொருந்தாச்சொல். ஓகேங்களா? ஒரே நிமிஷங்க. ஓகே, தமிழன் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. இதில் குறிப்பிடப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி, ஔவையார் தான். அடுத்த கொஸ்டினுங்க, அறிஞர் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? அறிஞர் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் அறி. என்னறி, இந்தறி. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கொடுங்கிற ஒரு வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி தான். கொடுத்தல்ங்கிறது தொழிற்பெயர், கொடுத்த பெயரெச்சம், கொடுத்து வினையெச்சம். அப்போ கொடுத்தோருங்கிறது தான் வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினுங்க, ஆடினான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? ஆடினான், ஆடா ஆடியா, அப்படி தான் நம்ம யோசிக்கணுமா? அப்போ ஆடி வருமா ஆடு வருமானா ஆடு தான் வரும். ஆடுங்கிறது தான் ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்குது. ஆடிங்கிறது ஈ வந்து வினையச்சத்தை தழுவி வந்துடும். ஓகேங்களா? ஆடு ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்ததுங்க, கான் அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல்லின் பதம் கேட்குறான். வேர்ச்சொல்லின் பதம்னாலும் வேர்ச்சொல்லோட சொல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் வந்து கண்டேன் தான். கான் அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டேன், கண்டேனோட வேர்ச்சொல் அப்படின்னாலும் கான் அப்படிங்கிற ஆப்ஷனில் மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பேனில் பார் வரும், உண்டேனில் உண் வரணும், கற்பேனில் கல் வரணும். அப்போ கண்டேனுக்கு மட்டும்தான் கான் அப்படிங்கிற வேர்ச்சொல் வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினுங்க, ஒரே நிமிஷம், ஆப்ஷன் இருக்கு. கூற்றுகளை ஆராய்க. ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறு? ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். உவமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உவமை தொகை வல்லினம் மிகும்னா மிகும் தான், கரெக்டு தான். உம்மை தொகை, உம்மை தொகைன்னா என்ன சொல்லியிருக்கிறோம் நாம்? அந்த உம்முங்கிற வார்த்தை வெளிப்படையாக இருக்காது. அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகுமானா மிகாது. அப்போ இது தவறு. உருவகத்தில் வல்லினம் மிகும். இப்போ உருவகம்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? உருவக சொல் எதுன்னு சொன்னோம், எப்படி வாழ்க்கை படகுன்னு வச்சுக்கலாமா? வாழ்க்கை படகு, இதை அப்படியே திருப்பி போட்டாலும் அர்த்தம் மாறாது. படகு வாழ்க்கை அப்படின்ட்டு.
இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தான் வந்து உருவகம். அந்த உருவகத்துலேயும் வல்லினம் மிகும் அப்படின்னா மிகும் தான், திருப்பி போட்டால் வல்லின எழுத்து மிகும். இப்போ வினைத்தொகையில் வல்லினம் மிகுமா அப்படின்னா மிகாது. 3 காலத்தை உணர்த்தும் போது அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அப்போ 2, 4 அப்படிங்கிறது தவறு. ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? அடுத்தது வட்டம் ப்ளஸ் பாறையை சேர்த்துலதுனா என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் சி, மகரமை கெட்டு இதற்கு உண்டான இணை எழுத்து வரும். அப்போ வட்டப்பாறை. அடுத்ததுங்க, இதில் எது தவறான கூற்று? ஓகே, ஒன்றா பார்ப்போம். பலகையை பிரிச்சுருக்காங்க. எப்படி பிரிச்சுருக்காங்க? பல ப்ளஸ் கை, அதனுடைய மீனிங் என்ன? பலருடைய கை, கரெக்டு தான். தாமரையை பிரிச்சுருக்காங்க. தா ப்ளஸ் மறை, தாவுகின்ற மான், கரெக்டு தான். கோவில், கோ கூட்டல் வில், அரசனின் வில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோவில் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஆலயம் தான் நம்ம சொல்லுவோம், ரைட்டுங்களா? கோனா அரசன் அப்படின்னு தானே வரணும். இப்போ சரியாக தானே இருக்குது. ஒரே நிமிஷங்க. அதாவது கோ ப்ளஸ் வில், அரசனின் வில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாமரை அப்படிங்கிறது சரிதான், பிரிச்சுருக்காங்க. பலகையை வந்து பல ப்ளஸ் கை அப்படிங்கிறது கரெக்டாக பிரிச்சுருக்காங்க. ஆனால் கோவிலை வந்து பிரித்தோம்னா கோ கூட்டல் இல் அப்படின்னு தான் பிரிக்கணும். கோ கூட்டல் இல் அப்படின்னு பிரிக்கணும். அப்போ இந்த இடத்துல தவறாக ஒன்று பிரிச்சுருக்காங்க, சரிங்களா? இப்படி பிரித்தா இது ஆன்சர் கரெக்டு தான், ஆனால் பிரித்தது தப்பு. அப்போ இதுதான் தவறான விட. அப்படி பார்த்தோம்னா கோ ப்ளஸ் இல் அப்படின்னா, கோனா ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆண்டவன், இறைவன், தெய்வம் அப்படிங்கிறது. இல்லைன்னா இல்லம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்குண்டான ஆன்சர் ஆலயம்னு வரணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான தவறான கூற்று. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினுங்க, 43. பொறுத்துக. அதாவது அதுக்குண்டான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஓகே, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 3142. அதாவது காவினம் அப்படின்னா கட்டி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? கலன் அப்படின்னா யாழ் அப்படிங்கிற மீனிங்கு, அதாவது அர்த்தம். கலப்பை அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன? கருவிகளை வைக்கும் பை. மழு அப்படின்னா கோடரி. அப்போ 3142. இது ஆக்சுவலாக இந்த ஔவையார் பாடல் வரியில் இருக்கிற பொருள் விளக்கம். இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்படியும் கேட்கலாம், காவினம் என்பதன் பொருள் என்ன அப்படின்ட்டு 4 ஆப்ஷனை கொடுத்து கூட கேட்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் கேட்கறதுனால தான் இப்போ நான் பொறுத்துக்குங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஆப்ஷன் சி தான் 3142ங்கிறதான் ஆன்சர். அடுத்தது, தொட்டு அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? தொட்டு அப்படின்னா என்ன சொல்லுவான்? தொட்டுட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? வேர்ச்சொல் தொடு. ஆப்ஷன் டி தான். அடுத்தது, கேட்டனன் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? கேட்டனன் ஆப்ஷன் டி, கேள் தான். கேட்ட, கேட்க, கேள் இதெல்லாம் வராது. ஓகேங்களா? கேள் தான் வரும், ஆனால் எந்த இல் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லகரம் தான் வரணும். புரியுதுங்களா? அடுத்ததுங்க, எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறி. எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று ஆப்ஷன் சி தான், எழுதினால். எழுதுக அப்படின்னா என்ன வரணும்? வியங்கோல் வினைமுற்று, கரெக்டுங்களா? எழுதுதல் தொழிற்பெயர், எழுதிய பெயரெச்சம். அடுத்ததுங்க, சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன?
ஆப்ஷன் ஏ தான், சூழ்வார். ஆப்ஷன் ஏ தான். பரப்புமின் அப்படிங்கிறதோட வினை அடி என்ன? வினையடி, வேர்ச்சொல், வேறு என்ன சொல்கிறது, பகுதி சொல், எப்படி வேணால் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ வேர்ச்சொல் என்ன வரும்? பரப்பு. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஒரே நிமிஷம். ஓகே. மீதூன் விரும்பேல் அப்படிங்கிற பொருள் என்ன? மீதூன் விரும்பேல். மீதூன் விரும்பேல் அப்படிங்கிறோட பொருள் வந்து வயிறு புடைக்க உண்ணுதல், நோய்க்கு இடம் அளிக்கும் அப்படிங்கிறதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். மீதூன் விரும்புவேல் அப்படிங்கிற வரியை இயற்றியது யார்? அது ஒரு கொஸ்டினாக வரும், அப்போ சொல்கிறேன், இப்படியே சொல்லிடுறேன். மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்? மன்னனை விட சிறந்தவர் அப்படின்ட்டு யார் சொல்கிறார்? ஔவையார் கல்வி கற்றவர்களை தான் சொல்கிறார். ஆப்ஷன் சி. அடுத்தது, சீர்தூக்கின் அப்படிங்கிறோட பொருள் என்ன? சீர்தூக்கின் அப்படிங்கிறோட பொருள் ஒப்பிட்டு ஆராயிறது தான் சீர்தூக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. எத்திசையை பிரித்தா எப்படி பிரிக்கலாம்? எத்திசையை பிரித்தோம்னா ஆப்ஷன் டி, ஏ ப்ளஸ் திசைன்னு தான் பிரிக்கணும். 8 திசையை பிரித்தா தான் 8 ப்ளஸ் திசைன்னு வரும். புரியுதுங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். உயர்ந்தோர் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? உயர். ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டினுங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணை எது? ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம்மா. வருக அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன வரணும்? வா. வந்தனன் அப்படிங்கிறோட வேர்ச்சொல்லும் வா தான். வந்தான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல்லும் வா தான். அப்போ வா அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து மேக்சிமம் வேர்ச்சொல் வந்து வா தான் வரும். கிளர்ந்த அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன வரும்? கிளர். கிளன்னு வரக்கூடாது. பொரித்த அப்படிங்கிறோட வேர்ச்சொல் பொரி தான். சி கரெக்டு. மயங்கி அப்படிங்கிறதுக்கு மயங்கி வராது, மயங்கு. மயங்கு அப்படிங்கிறதான் சரியான வேர்ச்சொல். அப்போ ஆப்ஷன் சி தான் இதில் சரியாக இருக்குது. அடுத்ததுங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேர்ச்சொல்லையும் வினைமுற்றையும் கொடுத்துட்டாங்க, இதில் எது சரியாக இருக்குது? ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். சென்றார்க்கோட வேர்ச்சொல் வந்து செல் அப்படின்னு தான் வரணும். அப்போ இது தவறாக இருக்குது. கண்டேன் அப்படிங்கிறதுக்கோட வேர்ச்சொல் வந்து கான், கரெக்டு தான். அப்போ இது சரியாக இருக்குது. கேட்டார் அப்படிங்கிறதுக்கு கேள் அப்படின்னு வரணும். அப்போ இது தவறாக இருக்குது. பயின்றால் அப்படின்னா என்ன வரணும்? பயில் அப்படின்னு வரணும். அப்போ பயின் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தவறாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் இதில் சரியான வேர்ச்சொல். புரியுதுங்களா? வேர்ச்சொல் தான் கேட்பாங்க, ஆனால் இப்படியும் கேட்பாங்க. அடுத்தது, குமை அப்படிங்கிறோட வேர்ச்சொல்லோட வினைமுற்று என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி தான், குமைந்தன.
இப்போ இப்படி கேட்கலாம். குமைந்தனோட வேர்ச்சொல் குமை, குமைந்ததோட வேர்ச்சொல் குமை, குமைந்தோட வேர்ச்சொல் குமை, குமைந்தலோட வேர்ச்சொல் குமை, எப்படி வேணால் கேட்கலாம். இது வினைமுற்று. வருக அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? ஓகே, இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஆப்ஷன் சி தான். வருக, வந்தனன், வந்தான், இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் என்ன வரும்? வா. ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டினுங்க. உண்கிறேன் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பியா? சாரி, ஆப்ஷன் பி தான். ஒன்று தான் வரும். நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஊன் வராது. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது, உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் என்ன? உன் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் என்ன வரும்? உண்டு. ஆப்ஷன் டி தான். உண்டான் வினை முற்று, உண்ட பெயரெச்சம், உண்ணுதல் தொழிற்பெயர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டினுங்க. வானம் எல்லாம் அப்படிங்கிற சொல்ல பிரித்தா என்ன வரும்? வானம் எல்லாம், வானம் ப்ளஸ் எல்லாம், மகரமை கெட்டு ஏ வந்து மே அப்படிங்கிற மாதிரி மாறும். ரைட்டுங்களா? அடுத்தது, பல் ப்ளஸ் நூல் அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுதுனா எப்படி வரும்? பல் ப்ளஸ் நூல் அப்படின்னு சேர்த்து எழுதுனா ஆன்சர் ஆப்ஷன் சி தான். பன்னூல் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 62. நொந்தான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? நொந்தானோட வேர்ச்சொல் ஆப்ஷன் ஏ நோ தான். மீதியில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நொந்த ஆ முடியுது பெயரெச்சம், நொந்து வினையச்சம், தல் தொழிற்பெயர். அப்போ என்ன வரணும்? நோ அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து ஆப்ஷன் ஏ தான். இப்போ ஞாலம் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் எதுங்க வரும்? ஞாலம். ஞாலமில் இந்த லா வருது. அப்போ ஆப்ஷன் சி ஞால் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்ததுங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணை எது? ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போமா? கீழேருந்து வரேன். வென்றான் அப்படின்னா வெல் அப்படின்னு வரணுமா? வென்றான்னா வெல் அப்படின்னு வரணும். அப்போ இது தவறாக இருக்குது. அடுத்தது, கொன்றான் அப்படின்னா கொல், இது சரியாக இருக்குது. வந்தான் அப்படின்னா வா, கரெக்டுங்களா? அப்போ இதுவும் தவறாக இருக்குது. செல்றான் அப்படின்னா செல். ஆக்சுவலாக வேர்ச்சொல் கரெக்டு தான், கொடுத்த சென்டென்ஸ் தப்பு. செல்றான் வரக்கூடாது, சென்றான் அப்படின்னு தான் வரணும். புரியுதுங்களா? இப்படி தான் குழப்புவாங்க. அப்படிங்கும்போது சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி தான். செல்றான் அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம் இல்லையா? மயங்கிய அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன?
மயங்கு ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, பின்வருவனவற்றுள் எது தமிழ் சொல்? கிரீடம் அப்படிங்கிறது வந்து வடமொழி சொல் அப்படிமோ. பிரியா அப்படிங்கிறதும் வடமொழி சொல் தான். கிளீசே அப்படிங்கிறது ஒரு ஆங்கில சொல். காட்சி மட்டும்தான் தமிழ் சொல். ஓகேங்களா? காட்சியை பிரித்தா எப்படி வரும்? கான் ப்ளஸ் சின்னு வரும். அப்போ கான் தெரிஞ்சு போச்சு. சிங்கிறது என்ன? தொழிற்பெயர். அப்போ காட்சியோட தொழிற்பெயர் அப்படின்னு கேட்டால் சி தான். புரியுதுங்களா? இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. சி எப்படி சார் தொழிற்பெயர் வேணால், தொழிற்பெயரோட விகுதி எழுத்தில் இதுவும் ஒன்று. இந்த ஐ, கை அப்படிங்கிற மாதிரி நிறைய விகுதி எழுத்து இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஏங்க சார் பிரியா வந்து தமிழ் சொல் இல்லை அப்படின்னா, பொதுவாக வந்து தமிழில் மெய் எழுத்து வந்து ஸ்டார்டிங் லெட்டராக வராது அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸே இருந்திருக்கு. புரியுதுங்களா? அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அது வடமொழி சொல்லு தான். கிரீடமும் அதேமாரி தான். புக்கில் இருக்கிற ஒரு டாபிக் தான். எந்த புக்குன்னு கரெக்டாக மென்ஷன் ஆகலை. 6th or 7th தெரில. ஓகே, இதில் எது தவறான ஒன்றை தேர்வு செய்க? கல் ப்ளஸ் சிலையை சேர்த்து எழுதுனா கற்சிலை, கரெக்டு தான். கடல் ப்ளஸ் கரை கடற்கரை, கரெக்டு தான். பல் ப்ளஸ் முகம் அப்படின்னா பன்முகம், கரெக்டு தான். மக்கள் ப்ளஸ் பேர் மக்கட்பேருன்னு வரணும். மக்கட்பேரு. அப்போ என்ன வரணும்? ஆக்சுவலாக ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. புரியுதுங்களா? அடுத்ததுங்க, தனியாளி அப்படிங்கிற சொல்ல பிரித்தா என்ன வரும்? ஓகே, கொஸ்டினில் இப்படி வராது. நான் வந்து 2 ஆப்ஷனை கொண்டு வந்துட்டேன். சாரி. ஆக்சுவலாக ஆப்ஷன் பியும் டியும் சரி தான். தனி ப்ளஸ் ஆலி. ஓகேங்களா? ஆப்ஷன் பியும் டியும் கரெக்ட் தான். நீங்கள் இதில் எது போட்டிருந்தாலும் ஓகே தான். அடுத்ததுங்க, அக்ரிணை அப்படிங்கிறத சொல்ல பிரித்தா என்ன வரும்? அக்ரிணையை பிரித்தா அல் ப்ளஸ் திணை. எந்த இல் வரணும்? இந்த இல் தான் வரணும். ஓகேங்களா? அல் ப்ளஸ் திணையை சேர்த்து எழுதுனா அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்ததுங்க, பல் ப்ளஸ் துளி அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுதுனா என்ன வரும்? நாம் இதுக்கு முன்னாடி ஒரு இது படித்தோம் பார்த்தீங்களா? கல் ப்ளஸ் தீது, முள் ப்ளஸ் தீது, அந்த கான்செப்ட் தான். பல் ப்ளஸ் துளி பக்ருளி, இப்படி தான் வரணும். புரியுதுங்களா? கல் ப்ளஸ் தீது கக்ரீது, முள் ப்ளஸ் தீது முக்டீது, முக்டீது அப்படி வரும். அதேமாரி பல் ப்ளஸ் துளி பக்ருளி. அடுத்த கொஸ்டினுங்க, தெரியாது என்ற சொல் எந்த வகையான குற்றியலுகிற சொல்? எழுதி காட்டும் போதே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி தான். ஏன் அப்படின்னா, தெரியாது குற்றியலுகிறதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? யாங்கிற எழுத்து வந்திருக்கு. யாங்கிற எழுத்தை பிரித்தா என்ன வரும்? இ ப்ளஸ் ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்போ அது என்ன வரணும்? ஆக்சுவலாக உயிர் தொடர் குற்றியல் உகரம். இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க, தெரியாது அப்படின்ட்டு.
தண்டம். கொஸ்டின் நம்பர் ஒரே நிமிஷங்க. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படிங்கிறத பாடியவர் யார்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி தான், ஔவையார் தான். வாய்ப்பவளம் அப்படிங்கிறோட சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன? வாய்ப்பவளங்கிறது என்ன? ஆக்சுவலாக ஒரு உருவக சொல். வாய்ப்பவளம், அதை அப்படியே திருப்பி போட்டால் பவளவாய். இந்த உருவகத்தில் மட்டும் ஒரே ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, எந்த உருவக சொல்லையும் திருப்பி போடும்போது வள்ளின் எழுத்து மிகும். நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வாழ்க்கை படகு அப்படிங்கிறத கூட திருப்பி போட்டிங்கன்னா படகு வாழ்க்கை அப்படிங்கிறத வரும். அதையே திருப்பி போட்டால் வாழ்க்கை படகு அப்படிங்கிற மாதிரி வரும். புரியுதுங்களா? அப்போ வாய்ப்பவளம்ங்கிறது ஒரு உருவகம். அடுத்தது, அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி அப்படிங்கிறத கூறியவர் யார்? ஓகே, ஆன்சருங்க ஆப்ஷன் டி, ஔவையார் இருந்தாங்க. அடுத்த கொஸ்டினுங்க. கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயரை காண்க. அடிக்கோடிட்ட சொல்லுனா இந்த எழுத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதில் எது முதநிலை திரிந்த தொழிற்பெயர்? ஓகே, இதில் தொழிற்பெயரை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா? இப்போ பெரு பேரு அப்படின்னு வருமா? பெரு பேரு, இதுதான் சரியான முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். பெட்ரான், அவள், இதெல்லாம் வராது. பேரு அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் செல்வம். செல்வத்துக்கு அம்முங்கிறது முடியுது. அம்முனாலும் தொழிற்பெயர் தான். புரியுதுங்களா? அப்போ இந்த சொல்லை கொடுத்துட்டு அறிவறிந்த மக்கட்பேறு அப்படிங்கிறதுல செல்வம் இது தொழிற்பெயருக்கு உண்டான வார்த்தை எது அப்படின்னு கேட்கலாம். அடுத்த கொஸ்டினுங்க. போட்டேன் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? போடு, ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி, போடு. அடுத்ததுங்க, கேள் அப்படிங்கிறோட வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அதனுடைய வினைமுற்று உருவாக்கல் எதுன்னு கேட்குறான். வினைமுற்று. ஆன்சர் ஆப்ஷன் சி, கேட்டான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. மகிழ்ந்தனன் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? மகிழ்ந்தனன் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் மகிழ். ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டினுங்க. உறங்கு அப்படிங்கிறோட வினை முற்று எது? வினை முற்று எழுது வரும் உறங்கினால். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. உறங்கியவள் அப்படின்னு என்ன வரும்? வினையால் அணையும் பெயர். உறங்குகிறார், அதுவும் வினையால் அணையும் பெயர் தான். உறங்கிய அப்படின்னா என்ன வரும்? பெயரச்சம். அப்போ அதை ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உறங்குன்னு கொடுத்துட்டு வினைமுற்றுக்கு பதிலாக வினையாளன பெயர் என்னன்னு கூட கேட்கலாம், பெயரச்சம் என்னன்னு கேட்கலாம், அந்த மாதிரி. அப்போ ஒரு வார்த்தைக்கு மீதி 4 டாப்பிக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி தான். இப்போ இகழ்ந்தனர் என்ற வேர்ச்சொல்லின் சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க.
இகழ்ந்தனர் அப்படியோட சொல்லோட வேர்ச்சொல் வந்து இப்போ இகழ்ந்து ஊ முடிகிறதுனால இது வினையெச்சம். இகழ்ந்த பெயரெச்சம். இகழ் வேர்ச்சொல். இகழ்தல் தொழிற்பெயர். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்ததுங்க கொஸ்டின் நம்பர் 81. தந்தான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? எழுதுனா வந்தான் வருகிறான், எப்படி வந்தாலும் வான்னு வரணும். அதேமாரி தான் தந்தான் தருகிறான், அந்த மாதிரி எது வந்தாலுமே அதனுடைய வேர்ச்சொல் தாதான். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டினுங்க, ஓடு அப்படிங்கிறோட வேர்ச்சொல்ல வினையச்சமாக மாற்றுக. ஓடு அப்படிங்கிறோட வேர்ச்சொல் வினையச்சம் என்ன வரும்? ஓடி அவன், ஓடியவன் அப்படின்னு வருமா? ஓடியவன் வராது, சாரி, ஒரே நிமிஷம். ஓடி என்னோட வினையச்சம் வந்து ஓடி அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான விடை. நான் ஆக்சுவலாக வினையாளன் பெயர் நினச்சிட்டேன், சாரிங்க. ஓகே, ஓடு என்னோட வேர்ச்சொல்லோட வினை எச்சம் அப்படிங்கிறது ஓடி, ஈ ஊ அப்படிங்கிற விகுதி எழுத்து முடிகிறதுனால இதுதான் வரும். ஓகேங்களா? அடுத்ததுங்க, கண்டார் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? கண்டார் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் ஆப்ஷன் சி கான், காண்பது அப்படிங்கிற மாதிரி கணக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினுங்க, பின்வருவனவற்றுள் ஏவல் வினை முற்றுச்சொல் எது? செல்க கா, வாலிய இய, வாழ்க க, இது மூணுமே என்ன வரும்? வியங்கோல் வினைமுற்று. கரெக்டுங்களா? ஓடு அப்படிங்கிறது மட்டும்தான் ஏவல் வினைமுற்று. அப்போ ஏவல் வினைமுற்று இது ஆப்ஷன் பி தான். கா, இய, இயர் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கான்செப்டில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வியங்கோல் வினைமுற்று, இது ஏவல் வினைமுற்று. அடுத்த கொஸ்டினுங்க, வந்தேன் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் சி வா அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டினுங்க, கிளர்ந்த அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? கிளர், ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டினுங்க, உரைத்த அப்படிங்களோட வேர்ச்சொல் என்ன வரும்? ஆப்ஷன் சி உரை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டினுங்க, கொஸ்டின் நம்பர் 88. ஒரே நிமிஷம். பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. இதில் வினைச்சொல் என்ன வரும்? பொறித்த அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ பொறித்த அப்படிங்கிறோட வினைச்சொல்லோட வேர்ச்சொல் என்ன வரும்? பொறி. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையால் அணையும் பெயரும் எது?
ஆக்சுவலாக வா என்னும் வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, வந்தவர். ஓகேங்களா? இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, வேர்ச்சொல் கொண்டமையும் அப்படின்னா வந்தவருக்கு உண்டான வேர்ச்சொல் வாதான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? வாழ் அப்படிங்கிறோட தொழிற்பெயர் என்ன? வாழ் அப்படிங்கிறோட தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் பி, வாழ்க்கை. கைங்கிறதும் ஒரு தொழிற்பெயர் விகுதி தான். இதே இடத்துல வாழ்தல் கொடுத்துருந்தா என்ன வரணும்? வாழ்தல் தான், அதுவும் ஒரு தொழிற்பெயர் தான். அப்படி ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது தான். அடுத்ததுங்க, படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று ஆப்ஷன் டி, படித்தான். அடுத்ததுங்க, தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் எது? தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் எது? தந்து. ஆப்ஷன் டி தான். கொஸ்டின் நம்பர் 93, வருகிறான். ஆக்சுவலாக இந்த வா அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அது வான்னு கொடுத்து வருகிறான், வந்தான், தருகிறான், தந்தான், இந்த மாதிரி எப்படி வேணால் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான், வருகிறான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் வா தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் 94, தருகுவெண் அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்ன? தருகுவெண் அப்படின்னா தரு வருமா தா வருமானா? தா தான். ஆப்ஷன் சி தான். காப்பார் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? ஓகே, ஆன்சர் வந்து காப்பாருக்கு வந்து ஆப்ஷன் பி, கா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. இப்போ ஈகை அப்படிங்கிறதுக்கு உண்டான வேர்ச்சொல் அப்படின்னா ஈன்னு பார்த்தோம் இல்லையா, ஈகலான் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டான எழுத்துக்கள் வந்து ஷார்ட்கட்டாக கூட கேட்பாங்க, வேர்ச்சொல் வர்ற மாதிரி. அடுத்ததுங்க, இதில் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணை எது? ஒவ்வொன்றா பார்ப்போம். நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு நட அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல், சரிதான். கேட்டார்னா கேள் வரணும், இது தவறு. வாலியர்னா வாழ் அப்படின்னு வரணும், இதுவும் தவறு. சென்றனர் செல் வரணும், இதுவும் தவறு. அப்போ நடக்கிறது அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், வேர்ச்சொல்லையும் வினைமுற்றையும் கொடுத்துட்டு அதில் எது தவறான வேர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றா பார்ப்போமா. வருக வா கரெக்டு தான். தீர்த்தோன் தீர் கரெக்டு தான். வீழ்ந்தனல் வீழ் வரணும், வீழ்ந்தன்னு கொடுத்துருக்காங்க. வீழ்ந்தங்கிறது ஒரு பெயரச்சமாயிடும், அப்போ இது தவறு. உரைத்தது உரை அப்படிங்கிறது சரிதான். அப்போ என்னது தவறான வேர்ச்சொல்லுங்கிறது எது? ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் வினை எச்சம் அல்லாத ஒன்றை கண்டறி. வெந்துங்கிறது ஒரு வினையச்சம் தான், ஊ விகுதி எழுத்து வருது. மூடுபனி, மூடுபனி அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலாக ஒரு வினைத்தொகை.
வினை தொகை. மூடு பனி, மூடுகின்ற பனி, மூடிய பனி அப்படிங்கிற 3 காலத்தை உணர்த்தும். வெம்பி ஈங்கிற ஊயி வந்தாவே அது வினையெச்சம் தான். எய்தி அதுவும் வினையெச்சம் தான். அப்போ ஆப்ஷன் பி தான் வினையெச்சம் அல்லாத ஒன்று. அடுத்த கொஸ்டின், உணர் அப்படிங்கிறோட வினையால் அணையும் பெயர் என்ன? ஓகே, ஆன்சர் வந்து உணர்ந்தோர், உணர்ந்தவர்கள் அப்படிங்கிற மீனிங் வரும். அப்போ உணர்ந்தோர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓர் அப்படிங்கிற விகுதி எழுத்தும் வருது. அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தா சொல்? பொருந்தா சொல் இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? கருங்குவளை எப்படி சொல்லலாம்? கருமையான குவளை அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? செந்நெல் செம்மையான நெல் அப்படின்னு சொல்லலாம். விரிமலர் விரிந்த மலர், விரியும் மலர், விரிகின்ற மலர் அப்படிங்கிற வினைத்தொகை வருது. இது எல்லாமே பண்பு தொகை வருது. இதுவும் பண்பு தொகை. செம்மலர் செம்மையாகிய மலர், இதுவும் பண்பு தொகை. அப்போ சம்மந்தம் இல்லாமல் பொருந்தாமல் ஒன்று இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் விரிமலர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, பார்ப்போம். பாடுகிறாள், பாடுகிறாள் அப்படிங்கிற இடைநிலை என்ன வந்திருக்குன்னா கிரு அப்படின்ட்டு நிகழ்கால இடைநிலை ஒன்று வந்திருக்கு. நடித்தார் அப்படிங்கிற ஆர் வந்து பலர்பார் வினைமுற்று விகுதி வந்திருக்கு. நடிக்கின்றார் அப்படிங்கிற இடத்துல கின்று அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை வந்திருக்கு. சிரிக்கின்றாள் அப்படிங்கிற இடத்துலையும் கின்று அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை. நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, 9th புக்கில் இந்த இடைநிலைகள் விகுதி எழுத்து இருக்கும் அப்படின்ட்டு அந்த கான்செப்டை வச்சு தான் இதை கேட்டிருக்காங்க. அப்போ கிரு, கின்று, ஆணின்று இதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலை. நடித்தார் அப்படி மட்டும்தான் பலர்பால் வினைமுற்று விகுதி. நடித்தாருங்கிறது தான் இதில் பொருந்தாமல் இருக்குது. அடுத்ததுங்க, பரப்புமின் அப்படிங்கிறோட சொல்லோட வினை அடி என்ன? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வினை அடினாலும் வேர் சொல்லுனாலும் பகுதி எழுத்துனாலும் பரப்பு, அதாவது வேர்ச்சொல் தான். பரப்பு அப்படிங்கிறது தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்ததுங்க, பெரு அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வினையச்சம் என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், பெற்று அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது, பயின்றால் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? பயின்றால் பயில், ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், துய்ப்பது இதில் எது வேர்ச்சொல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, துய் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஓடு அப்படிங்கிறோட வேர்ச்சொல்லோட வினையச்ச தொடர் எது? இதில் எது அந்த வினையச்ச தொடர்? ஆப்ஷன் சி தான் வினையச்சம். ஓடி, ஓடி வந்தாள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுங்க, விதை என்ற சொல்லின் வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் என்ன?
தொழிற்பெயர் விதைத்தல் தான். ஆனால் விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் என்ன வரும்? விதையாமை. ஆப்ஷன் பி அதுதான் சரியான விடை. அடுத்தது, இதில் எது வேர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் இனிது. இனிது தான் வந்து ஒரு சொல்லாக இருக்குது, கட்டளை வாக்கியமாக இல்லை. புரியுதுங்களா? அடுத்தது, அமர்ந்தான் அப்படிங்களோட வேர்ச்சொல் என்ன? அமர். ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, தனிந்தது அப்படிங்கிறோட சொல்லோட வேர்ச்சொல் இது. தனிந்ததுக்கு தனி தான். எந்த நீ வரும்? 3 சுழி நீ தான் வரணும். ஆப்ஷன் ஏ. படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. ஓகே, படிக்கிறான் அப்படிங்கிறது தான் நிகழ்காலம். கிறு, கின்று, ஆணின்று இந்த 3 ஆப்ஷன் வந்தது பார்த்திங்களா? இதெல்லாம் வந்து படித்தான் இறந்த காலம், படிப்பான் அப்படிங்கிறது எதிர்காலம், படிப்பாள் அப்படிங்கிறதும் எதிர்காலம் தான். அடுத்தது, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். இது எவ்வகையான எச்சம்? ஓகே, வாழ்ந்தான்ங்கிறது ஒரு வினையச்சம் தான். ஆனால் நோயின்றி வாழ்ந்தான் அப்படின்னா, ஏன் நோயின்றி வாழ்ந்தான், நல்லா வாழ்ந்தான் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்கிறதுனால அது குறிப்பு வினையச்சம். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது, விழுந்தானை தூக்கிவிட்டேன் என்பதில் விழுந்தானை என்பது டேஸ். ஓகே, விழுந்தானை அப்படின்னா விழுந்தவனை அப்படின்னு அர்த்தம். அப்போ வினையால் அணையும் பெயர். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். நான் வந்து ஆப்ஷன் சி தான் 2வது கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடர் எது? ஓகே, பெயரச்ச தொடர் எது வரும்? தைத்த சட்டை. ஆப்ஷன் பி தான், தைத்த சட்டை. அடுத்தது, கொல் அப்படிங்கிறோட வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, கோரல். இப்போ கோரல் இப்படி கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்டால் கொல். புரியுதுங்களா? இந்த கோரல் கொண்டு வந்ததுக்கே இது அர்த்தம். இந்த கோரல்னால் அதனுடைய வேர்ச்சொல் வந்து கொல் அப்படின்னு தான் வரணும். புரியுதுங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, கூற்று காரணம் 2 கொடுத்துருக்காங்க. அதில் எது சரி தவறு அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது போக்குக அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான். போ என்ற கட்டளை தோணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுங்கிறது இந்த லாஸ்ட்டாக வந்து கா ஏர்னு வரணும், அப்படிங்கிற மீனிங் தான் வரணும். இங்கே வந்து போ என்ற கட்டளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று காரணம் வந்து தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது எதில் இருக்குது? ஆப்ஷன் ஏ.
அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. ஓகே, ஆன்சர் வந்து ஓட்டம். ஓட்டமில் அம்மு வந்து கடைசியாக விகுதி பெற்றிருக்கா, அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர் தான் வரணும். பிடி அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் தான், அது முதல்நிலை தொழிற்பெயர். 3-1. சூடுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது திரிஞ்சிருக்கு. சுடுங்கிறது சூடாக மாறி இருக்கு, அப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். 3-1-2 ஆப்ஷன் பி தான். பின்வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னால் நெடிலாக வந்திருக்கணும், கரெக்டுங்களா? இதில் எது நெடிலாக வந்திருக்குது அப்படின்னா ஊரு, ஊரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பெரும்பாலும் தொழிற்பெயரின் பகுதி திரிந்து வரும் பெயர் என்ன பெயர்னு நம்ம சொல்லுவோம்? பகுதி திரிந்து வந்தாவே ஆப்ஷன் சி தான், முதல்நிலை வந்து திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஸ்டின், இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, ஒன்றா பார்ப்போம். செம்மை, வட்டம் ஒரு வடிவத்தை சொல்லுது, செம்மைங்கிறது ஒரு நிறத்தை சொல்லுது, செம்மையான நிறங்கிற மாதிரி. இது வடிவம். ஒன்றுங்கிறது எண்ணு, கருமைங்கிறதும் ஒரு நிறம், வெம்மைங்கிறதும் ஒரு நிறம். இந்த அளவு, வடிவம், சுவை, பண்பு அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4மே ஒரு லிங்காக இருக்குது. இந்த ஒன்று மட்டும் அவங்கிறது தான் எண் வகையை சார்ந்தது. அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாமல் இருக்குது. புரியுதுங்களா? மீத்தூன் விரும்பேல் என்றவர் யார்? இந்த மீத்தூன் விரும்பேல் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, என்ன அர்த்தம்னு. வயிறு முட்டை தின்பது உடலுக்கு கேடா அப்படின்ட்டு வரும்ல, அதை யார் எழுதியிருக்காங்க? ஆப்ஷன் பி ஔவையார். அடுத்ததுங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ட்டு சொன்னவர் யார்? ஔவையார் தான், ஆப்ஷன் சி. ஓகே, பொறுத்துக. ஓகே, ஒன்றா பார்ப்போம். அறிவற்றம் காக்கும் கருவி இதில் வரும், திருக்குறளில் வரும். 3. அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படிங்கிறது ஒரு பெருங்கதையில் வருது. ஏன்னா தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த பதிற்றுப்பத்தில் வருது. 3-1-4. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி அப்படின்னு சொன்னவர் வந்து ஔவையார். 2. அப்போ 3-1-4-2 ஆப்ஷன் சி தான். ஔவையார் இதுக்குள்ளே வந்ததுனால தூக்கிட்டு வந்திருக்கேன். சீவன் இல்லாமல் அப்படிங்கிறத பிரித்தா என்ன வரும்? சீவன் இல்லாமல் அப்படிங்கிறத பிரித்தா சீவன் கூட்டல் இல்லாமல் அப்படின்னு தான் வரணும். சீவன் இல்லாமல் வரக்கூடாது. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். 143 கொஸ்டினுங்க, வெயிட் பண்ணுங்க. தவறான ஒன்றை தெரிவு செய்க. வல்லினம் மிகும் மிக இடங்கள் பற்றிய கூற்றில் இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வெற்றிலைப்பாக்கு தான் ஆன்சர்.
வெற்றிலை பாக்குக்கு இப்பு வராது. ஏன் அப்படின்னா வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது ஒரு உம்மைத்தொகை. உம்மைத்தொகை என்ன எப்படி வரும்? வெற்றிலையும் பாக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து வல்லின எழுத்து மிகாது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது, மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஔவையார் தான். அடுத்தது, மூதுரை நூலில் காணப்படும் பாடலோட எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் சி 31. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை எப்படி கற்கணும்? மாசற, குற்றம் இல்லாமல், அதாவது மாசற அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஒன்றான ஆன்சர். குற்றம் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், ஔவையார் புறப்பாட்டு என்று அழைக்கப்படும் புறநானூற்றில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? புறநானூற்றில் ஔவையார் பாடின பாடல்கள் வந்து 33. ஆப்ஷன் டி தான். அதிமானுக்காக தூது சென்றவர் யார்? ஆக்சுவலாக அதியமானுங்கிறவர் வந்து இப்போ நம்ம தர்மபுரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக அதை வந்து மறு பேர் வந்து தகடூர். தர்மபுரியை வந்து தகடூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஊர் ஆண்ட ஒரு மன்னன் தான். அவருக்கும் ஔவையாருக்கும் தான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இருந்தது. அப்போ ஔவையார் தான் அதியமானுக்காக தூது சென்றவர். ஆப்ஷன் பி. இதில் எது தவறான கூற்று? வயங்கு மொழி, வயங்குகின்ற மொழி, வயங்கும் மொழி அப்படிங்கிற 3 காலத்தையும் உணர்த்துறதுனால இது வினைத்தொகை. அடையா, அடையாமல், அடையாது அப்படிங்கிற ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கரெக்டு தான். அறிவும் புகழும் உம்மு வந்து வெளிப்படையாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் எண்ணும்மை அப்படின்னு தான் வரணும். உம்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. சிரா அர் அப்படிங்கிறது ஒரு இசை நிறை அளவிடை சரிதான். அப்போ தவறான கூற்றுங்கிறது ஆப்ஷன் சி. ஔவையார் குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கார்? ஔவையார் குறுந்தொகையில் 15 பாடல்கள் பாடியிருக்கார். ஓகே, இது வரைக்கும் ஔவையார் வந்து மொத்தம் 4 டாப்பிக்கில் பாடியிருக்கார். அதுதான் வந்து ஒரு இதாக எடுத்துருந்துருக்கேன். பாருங்கள், இப்போ குறுந்தொகையில் எத்தனை பாடியிருக்காரு? 15. குறுந்தொகை ஆக்சுவலாக ஔவையார் பாடினது குறுந்தொகையில் தான் வந்து அதிகமாக இருக்குதா? 15. அகநானூறு, இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்? 400, 4 + 100ன்னு வச்சுக்கலாமா? அப்போ 400ல் 4 அப்படிங்கிற மாதிரி வருது அகம். அப்போ புறநானூறுலேயும் 4 வருதுல்ல. சரி, ஓகே. இப்போ புறநானூறு அதிகமாக இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூறில் 4 வருதுங்கிறதுனால 4 பாடல்கள் பாடியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. குறுந்தொகை, குறுந்தொகைனா சின்னது. இந்த 3லையுமே இதுதான் அதிகமாக இருக்குது, 15. நற்றிணை 7. சொல்லப்போனால் இந்த 4 டாப்பிக்லேயும் மொத்தம் 59 பாடல்கள் வந்து ஔவையார் பாடியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் இருந்தாலும் சொல்லுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகே, பொறுத்துக. வித்தி உள்ளியது உரணு வருந்தலை. ஆப்ஷன் 1, 2, 3, 4.
இதனால் கவனமாக பார்த்துக்குவாங்கப்பா. வித்தி அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கூட கேட்பாங்க. உள்ளியது பொருள் என்னன்னு கேட்பாங்க. உரன் அப்படிங்கிற பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஒவ்வொன்றா கூட கேட்பாங்க. நான் அதை பொறுத்துக்கவாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஆன்சரை பார்ப்போம். வித்தி அப்படின்னா ஆக்சுவலாக விதைத்து அப்படின்னு அர்த்தம். 3. உள்ளியது உள்ளியது அப்படின்னா நினைத்து. 3 1. உரன் அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம். 4. வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம். அப்போ 3 1 4 2 ஆப்ஷன் சி. அடுத்ததுங்க, கூற்றுகளை ஆராய்க. ஆள் அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். இளமையில் கல் என்றவர் ஔவையார். மதுரையில் உலகத் தமிழ்ச்சங்கத்தில் யாருடைய வெண்கல சிலைகள் உள்ளன? தொல்காப்பியர், ஔவையார், கபிலர். எல்லாமே சரிதான். ஔவையார் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆள் அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் அப்படின்னு சொன்னவரும் ஔவையார் தான். பாடுபட்டி தேடிய பணத்தை புதைத்து வைக்காத அப்படின்னு சொன்னவரும் வள்ளுவர் தான். இளமையில் கல் அப்படின்னு சொன்னவரும் ஔவையார் தான். மதுரையில் உலக தமிழ்ச்சங்கத்தில் யாருடைய வெண்கல சிலைகள் உள்ளன அப்படின்னா ஔவையார் தான் இருக்குது, தொல்காப்பியர், கபிலர், இந்த 3 பேர்த்து இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், போகி பண்டிகை அப்படிங்கிறது பிரித்தா என்ன வரும்? ஆப்ஷன் ஏ போகி ப்ளஸ் பண்டிகை. அடுத்த கொஸ்டின், விடுபட்ட சொற்களை நிரப்புக. மோப்பக்குலையும் அனிச்சம் முகத்திரிந்து டேஸ். விருந்தோம்பல் அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறளோட பாதி வரியை கேட்டு மீதி வரி கேட்கல. மோப்பக்குலையும் அனிச்சம் முகத்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. ஆப்ஷன் சி தான். ஆக்சுவலாக நோக்கத்துன்னு வரக்கூடாது, இந்த இடத்துல இக்கு தான் வரணும். அடுத்த கொஸ்டின், விருந்தினர் முகம் எப்போது வாடும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. விருந்தினர் முகம் எப்போது வாடும் அப்படின்னா நமது முகம், அதாவது நம் முகம் மாறினால்தான் விருந்தினர் முகம் வாடும். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, கூற்று. பிரியா கிரீடம் என்பது வடமொழி சொற்கள். காரணம், தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய் எழுத்துக்கள் வருவதில்லை. அப்படி வரின் அது தமிழ் இல்லை. ஆக்சுவலாக இது ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் பார்ப்போம். கூற்றுங்கிறது பிரியா கிரீடங்கிறது வடமொழி சொற்கள் தான். ஏன்னா மெய் எழுத்துக்கள் வந்து ஸ்டார்டிங் எழுத்தாக வராது. அப்படி வந்தால் அதுக்கு பேர் தமிழ் இல்லை அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து புக்கில் இருக்கிற ஒரு தகவல் தான். அப்போ ரெண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் என்ன சொல்லுது? கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 140. இல்லாத என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? இல்லாத அப்படின்னா நம்ம ஆ வருதுங்க சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பெயரெச்சம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அப்படி வராது. இல்லாத அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆக்சுவலாக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லாதன்ட்டு தாழ முடியுது, அப்போ அதுவும் வராது. பெயரெச்சமும் வராது. வினையச்சம் வரல. இடைக்குறை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இல்லாத அப்படிங்கிற இடத்துல இல்லாத அப்படின்னு தான் வரணும். இந்த இடையில வந்து ஒரு எழுத்து குறைஞ்சிருக்குது, அதனால தான் அது இடைக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான்.
சொல் ப்ளஸ் துணையை சேர்த்து எழுதுனா என்ன வரும்? சொல் ப்ளஸ் திணை. ஆப்ஷன் பி சொற்றுணை அப்படின்னு வரணும். சொற்றுணை தான் வரணும், ஆனால் 3 சுழி நை வரணும். அடுத்த கொஸ்டின், தனிச்சொல்லில் ஆயுத எழுத்து வரும்போது அது எத்தனை எழுத்து கொண்டதாக அமையும்? ஆன்சர் 3. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது ஒரு தனிச்சொல் அப்படின்னா எப்படின்னா, அது, எஃகு, காசு அப்படிங்கிற இடத்துல ஒரு சொல் வந்து எத்தனை எழுத்தாக வரும்னா 3 எழுத்தாக தான் வரும். ஓகேங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா குறிலுக்கு அடுத்த எழுத்தாக தான் வரும். குறிலுக்கு அடுத்த எழுத்தாக தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 3 அப்படிங்கிறது தான். அடுத்தது, உன்னை அல்லால் அப்படிங்கிற சொல்ல பிரித்தா என்ன வரும்? ஓகே, உன்னை அல்லால் அப்படிங்கிறத பிரித்தா ஆப்ஷன் உன்னை ப்ளஸ் அல்லால் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 143 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். சரிங்களா? இந்த 143ல் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்ச்சொல்லிருந்து வினையெச்சம், வினையாளயன் பெயர், வினைமுற்று, பெயரெச்சம் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பதிவு முழுசாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் அடுத்தது கரெக்டாக பிரிச்சுருவீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு என்ன ட்விஸ்டடாக இருந்தது, உங்களுக்கு எது தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 143ல் 130க்கு மேலே எடுத்தவங்க ஒரு லைக் பட்டன் கொடுங்க. சரிங்களா? அப்புறம் எப்பயும் போல தான், இப்போ நாம் ஆரம்பத்தில் சொன்னது தான், நாம் என்ன தான் வயசானாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு நாம் குழந்தைங்க தான். அந்த 2 பேர்த்துக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு, அது பர்டிகுலராக நம்ம கிறிஸ்டோப் அகாடமியில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் தான். எவ்வளோ சிரமத்துலேயும் எவ்வளோ ரிஸ்க்லேயும் படிச்சுட்ருக்குறீங்க. டைமு எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு பெரிய ஒரு விஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் நாளைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிற டாப்பிக்கோடு அந்த சிலபஸ் யூஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின் எடுக்க வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிட்டு நாளைக்கு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த வீடியோ பதிவோடு கிறிஸ்டோப் அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.